Hi friends, I am Martin. Word of the day is truant. The word truant can be used as noun and adjective. இந்த truant அப்படிங்கிற இந்த வார்த்தையை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். முதலாவதாக it refers to someone who is absent from school without permission அப்படின்னு சொல்லலாம். அதாவது அனுமதியின்றி பள்ளிக்கு வராத ஒருவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ட்ரூவன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது பெரும்பாலும் அனுமதி இல்லாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வராத ஒரு மாணவனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த மாணவர்கள் பெற்றோர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டில இருந்து பள்ளிக்கு வர மாதிரி வருவாங்க, ஆனா அவங்க பள்ளிக்கு வராமல் வேற எங்கிட்டாவது போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்களை குறிப்பதற்காக இந்த ட்ரூவன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுது. பெரிய பெரிய நகரங்களில் நடைபெற கொள்ளைகளில் இந்த ட்ரூவன்ட் ஸ்கூல் பாய்ஸ் இன்வால்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்கிறது. மேலும் இந்த ட்ரூவன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சன் ஹூ ஷர்க்ஸ் ஹிஸ் ஆர் ஹெர் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனது கடமையை தவிர்க்கும் ஒரு நபரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நபர் அவரது கடமைகளை தகுந்த காரணம் இல்லாமல் செய்யாமல் தவிர்க்கும் ஒரு நபரை குறிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தங்களில் இந்த ட்ரூவன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒரு மாணவனை குறிக்க பயன்படுத்தும் பொழுது விடுப்பு செய்வு பெறாத மாணவன் அல்லது விடுப்பு செய்வு பெறாமல் பள்ளிக்கு வராத மாணவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் கடமையை செய்யாத ஒரு நபரை குறிக்கும் பொழுது வேலை கள்ளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். A truant student will be a problem maker அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விடுப்பு செய்வு பெறாமல் பள்ளிக்கு வராத மாணவன் பிரச்சனையை உருவாக்குபவராக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். A truant person will not get promotion அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடமையை செய்யாத ஒரு நபருக்கு பதவி உயர்வு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரூவன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை விடுப்பு செய்வு பெறாத மாணவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துங்க. மேலும் கடமையை செய்யாத ஒரு நபர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.